இப்படி காட்டு என்ன. வெல்கம் டு விஎஸ் பேம் சேனல். விஎஸ் பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வெஜ்ஜி செய்ய போகிறோங்க. வெஜ்ஜி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக தேவையானதை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை எல்லாமே ஹெல்த்தியானது தாங்க. கேரட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்குறது. இப்போ பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கலாம். வறுபட்ட உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நெல்லிக்காய் சீ வச்சுருக்கிறோம் பாருங்கள். இது நல்லா இதயத்துக்கும் நம்ம ரத்த ஓட்டத்துக்கும் நல்லது. அதனால் இதை ஒரு காய் எடுத்து, ஒரு நெல்லிக்காய் எடுத்து நான் சீ வச்சுருக்கிறேன். இது அது வந்து இஞ்சி பூண்டு இதை வச்சுருக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். அடுப்பை ஒரு நடுத்தரமாக வச்சுக்கலாம். ரொம்ப மீடியமாகவும் வைக்காத, ரொம்ப அடியில் வைக்காத வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் கலர் கொஞ்சம் மாறட்டும். இப்போ இஞ்சி பூண்டு இதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, இப்போ மல்லி, புதினா, கறிவேப்பிலை. இப்போ இந்த நெல்லிக்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெயில் நாள் வந்துடுது, நெல்லிக்காயை எல்லா விதத்துலையும் கலந்துக்கலாம் நம்ம. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான உப்பு, மீடியம் வச்சுக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி
இந்த கிளாஸால் இந்த தலையை வெட்டி போட்டிருக்க அரிசி. இப்போது இது எல்லாமே வதங்கி நம்ம தண்ணி ஊற்றும் போது கொதிக்க வச்சுருக்கிறோம். அந்த கொதித்த தண்ணியை நம்ம 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஏன்னா வீட்டு அரிசி, பாஸ்மதி கிடையாது. குடிச்சிட்டு அப்படியே நிறுத்திக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்போ நம்ம காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். சில்லி, மல்லித்தூள், இப்போ அது கூட கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போதும். இப்போ நம்ம இந்த கேரட்டை போடலாம். கேரட்டை போட்டு இப்போ தயிரை ஊற்றிக்கலாங்க. தயிர் ஒரு 200 தயிர் இருக்கும். நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மீல் மேக்கரை போட்டுக்கலாம். மீல் மேக்கரை போட்டுங்க. இப்போ கருப்பு கொண்டக்கடலை அதை போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி எல்லாமே ஹெல்த்தி தான். இப்போ நம்ம அந்த கிளாஸால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒன்று, இப்போ 2. அவ்வளோதாங்க. கொதிக்கிட்டோம். நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருக்கு. நம்ம இப்போ அரிசியை போட்டுக்கலாம். வீட்டு அரிசின்றதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் கூடுதலே போட்டுக்கிறோம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம்.
வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க. கொண்டக்கடலை, பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு நான் செய்திருக்கிறேன். வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.